ரெடியாவது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பூஜை போட்டிருக்க மாஸ்டர் பிளான்கிற படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு டார்க் ஹியூமராக எடுக்கக்கூடிய ஒரு படம் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புடிசாக இருக்கக்கூடிய ஹரி உத்தரா வந்து டைரக்டர் அந்த படத்தை அறிமுகமாக இருக்கார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 200 படம் வருது அப்படின்னால் அது 150 படம் வந்து சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த சின்ன படங்கள் தான் இன்றைக்கி வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்கு வந்துட்டு. ஏன்னா அந்த சின்ன படத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ ஆடியன்ஸோட மூடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதைக்கான படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், கதையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி ஆகுது. அந்த மாதிரி வெற்றியான படங்களை பார்த்தீங்கன்னா இப்போ தாய் கிழவியாக இருக்கட்டும், இப்போ சிறையாக இருக்கட்டும், வித்துலவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி 8 கோடியில் எடுக்கக்கூடிய சின்ன படங்கள் தான். உங்களுக்கு இந்த சின்ன படங்கள் தான் வந்து இன்றைக்கி திரைத்துறையை வந்து ரொம்ப காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி புது டைரக்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க, நல்ல நல்ல கதையோடு வர்றாங்க. ஸோ எடுக்கும்போது வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி நல்லா பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ரெகக்னைஸு இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஓடிடிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையை விட்டுட்டு ஒரு ஹீரோவுக்கான படங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடிடியில் அப்படி இருக்குது, ஹிந்தியில் அப்படி இருக்குன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டோட்டலாக இப்போ ஓடிடி மார்க்கெட் எல்லாமே ட்ராப் ஆகி போய் கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட அதாவது 10 கோடிக்கு வாங்கின படங்கள் எல்லாம் 5 கோடி ஆயிடுச்சு. 50 கோடிக்கு வாங்கின படங்கள்லாம் இப்போ 25 கோடிக்கு ஆகிப்போச்சு. அதனால் எடுத்த படங்கள்லாம் எப்படி அதை ரிலீஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் சில ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ரொம்ப எல்லாருமே ஸ்டக் ஆகி போயிருக்கிறோம். இந்த நேரத்தில் இனிமேல் காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிரும் வந்துட்டு. உங்களுக்கு சின்ன படங்கள் தான் திரைத்துறைக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய புது தயாரிப்பாளரும் சரி, வரக்கூடிய இயக்குநர்களும் ஒரு கதையை நல்லா பிளான் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்லபடியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். மாஸ்டர் பிளானில் நடிக்கக்கூடிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை செலுத்திக்கிறேன். ஸோ முக்கியமாக ஹரி உத்தரா அந்த படத்தை டைரக்டர் ஆகிற புடிசராகி அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் செலுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த காலத்தில் வந்து கதையை நம்பி நம்ம எல்லோரும் சொல்லுவோம் மலையாள படத்தையும் நல்ல கண்டென்ட் எடுக்கிற படங்கள் மலையாள படம்னு. இப்போ கொஞ்ச காலமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல நல்ல கண்டென்ட்டுகள் வந்துக்கு இருக்குது. அந்த வரிசையில் இந்த மாஸ்டர் பிளானும் நிச்சயமாக நல்லா வரும்னு நம்புகிறேன். ஏன்னா ஹரியை பொறுத்து நமக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஹரியை நல்ல ஸ்டார் காஸ்ட் சாயாதேவி, அப்புறம் இவங்க தருண், சாண்ட்ரியன், ஒரு வினோத், அப்புறம் நம்ம அப்புக்குட்டி, சம்பத்து, இத்தனை பெரிய ஸ்டார் காஸ்ட்னு நிறைய பேர் வரல இன்றைக்கி. பூஜைக்கு டேட் இல்லாதனால வேறு இடத்துல ஷூட்டிங்கில் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், டிஜே இன்டர்நேஷ்னல் 2 கம்பெனியும் இணைஞ்சி மாஸ்டர் பிளான் அப்படின்ற படத்துடைய இன்றைக்கி துவக்க விழா. ஸோ விழாவுக்கு வருகை தந்திருக்கிற கதிரேசன் சாருக்கும் தேனப்பன் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் தலைவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் GKM தமிழ்குமரன் சார் வந்து வேலைப்பளு காரணமாக வரல, இருந்தாலும் அவரோட வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. ஸோ இந்த முறை வந்து 2026 வந்து புது அணியாக கவுன்சிலில் ஜெயித்த அனைவருக்கும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துடைய நாங்கள் நிறைய கோரிக்கையாகவும் வச்சுருந்தோம். நிறைய சின்ன திரைப்படங்கள் இன்றைக்கி எடுக்க வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் முன் வர்றதில்லை. ஏன்னா வியாபாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து திரைப்படங்களை பார்க்க தயாராக இருந்தாலும் நடிகர் நடிகைகளுடைய தேர்வு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் எங்களுடைய இந்த மாஸ்டர் பிளானில் வந்து இன்றைக்கி எங்களுடைய கதைக்கு தேவையான மிக முக்கியமான நடிகர் நடிகைகளை நாங்கள் சூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு துவக்க விழா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. சீக்கிரமாக கதையை பற்றின நிறைய அப்டேட்ஸும் படத்துடைய அடுத்தடுத்த விவரங்களையும் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த விழாக்களில் தெரிவிப்போம். ஸோ இந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகன் தருண் விஜய், அப்புறம் கதாநாயகி சாயாதேவி, அப்புறம் நடிகர் சென்ராயன் அண்ணன், அப்புறம் வினோத் அண்ணன், ராட்சசன் வினோத் அண்ணன், சம்பத்ராம் அண்ணன், அப்புறம் அப்புக்குட்டி அண்ணன், கூல் சுரேஷ் அண்ணன், அப்புறம் 2வது நாயகியாக திவ்யா இவங்க. ஸோ அது இல்லாமல் ஒளிப்பதிவு வந்து அபியாத்விக் எல்லோன்ற படத்துடைய கேமராமேன் அவர் பண்ணுறாரு. ஸோ இசையமைப்பாளர் வந்து AJ அலிமீர் சாக், அப்புறம் பிரசாந்த் எடிட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த விழாவை ரொம்ப அழகாக ஒருங்கிணைச்சி சதீசனனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த என்டையர் குரூவுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுடைய சப்போர்ட்டும் மக்களோட கொண்டு போய் சேர்க்குற ஒரு அணுகுமுறையும் ரொம்ப எங்களுக்காக பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாஸ்டர் பிளான் இப்போ ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே இந்த வருடத்தோட இறுதியில் படம் வெளியிடணும்னு சொல்லி
தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அப்போ நான் நடிக்கலையா படத்தில்? சார் நடிகரை எப்போவுமே எங்கள் கூட இருப்பார். இன்றைக்கி வந்து கவுன்சிலேருந்து ஜெயிச்சு முதல் ஒரு விழாவாக சார்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்களாக சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தருண் விஜய். ஸோ மாஸ்டர் பிளான் இது என்னோட 2வது படம். என்னோட முதல் படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அண்டு அதோட ஜானர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பயங்கர ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு கிட்டத்தட்ட ஹாரர்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாக ஒரு ஹியூமராக போகும். அண்ட் நிறைய பேர் ப்ரெஸ்ஸில் இருந்து எனக்கு சஜஷன் சொன்னீங்க போன தடவை, அடுத்து பண்ணுறது வந்து ஒரு காமெடி சப்ஜெக்டாக பண்ணுங்கள், ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஸோ எனக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு அதை தாண்டி ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஜானரில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணேன். அண்ட் ஹரி உத்ரா சாருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கே இருக்கீங்க? ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். அண்டு என்னோட போன ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அப்படி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்ராயன். மாஸ்டர் பிளான், இந்த மாஸ்டர் பிளான் வந்து ஃபஸ்ட் வந்து அறிவுத்ரா சாருக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு மாஸ்டர் பிளான் ஒரு படம் பண்ணி மாஸ்டர் பிளானாக வந்துக்கிட்டு அப்படியா சரி கேட்க என்ன இருந்த வந்துடுறேன் நான். ஓகே அண்ணா, சரிண்ணா இல்லைண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்ராயன். மாஸ்டர் பிளான், இந்த மாஸ்டர் பிளானை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜைக்கு வந்திருக்கோம் நாங்கள். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து அறிவுத்ரா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி நிறைய நடிகர்களை நடிக்க வச்சு புது ஹீரோவா 2வது படத்தோட ஹீரோ தருண் விஜய், அவர் தான் ஹீரோ. பிறகு ஹீரோனி வந்து சாயா தேவா பண்ணுறாங்க. பிறகு கேமராமேனு, எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லோரும் வந்து பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் பிளானாக ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நானும் மாஸ்டர் பிளானாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. பத்திரிகை, ஊடகம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. என்ன தலைவர்? எல்லாருக்கும் வணக்கம். ஹரி உத்ரா இந்த நேம் வந்து எந்தளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு தெரியல எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறேன். ஹரி உத்ரா எப்பவுமே ஒரு மாஸ்டர் பிளானோடு தான் இருப்பார். இது வரைக்கும் ஒரு 5 படம் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 60 மூவிஸ் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சின்ன படங்களுக்கு பேர் உதவியாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாஸ்டர் பிளான்ன்றது அவருடைய ஹேபிட். அது ஆக்சுவலாக அதுதான் இது அவருடைய 6வது படம். இந்த படத்தில் நானும் ஒரு பங்கேற்பாளராக ஒரு நடிகராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். விழா பூஜைக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் 2வது படத்தில் நாயகனாக நடிக்கிறாரு தருண் விஜய், அப்புறம் சாயா தேவி, அப்புறம் நம்ம வேறு யார் இருக்கா, சம்பத் ராமண்ணன், அப்புக்குட்டி, சென்ராயன், அப்புறம் அண்ணாங்க உங்களை தான் தேடிட்டு ஸோ வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் சம்பத்ராம். அறிவுத்ரா சாரோட முதல் படத்துலேருந்து நடிச்சிட்ருக்கேன். அவர் எதையுமே வந்து நல்லா பிளான் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு படத்தில் வந்து மக்கள் பார்க்க உள்ளே வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே படத்தில் வச்சு ஒரு அழகாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைரக்டரு. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால ஸோ எதையுமே பிளான் பண்ணி பண்ணுவார். இந்த படமும் மாஸ்டர் பிளான், இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி பெறணும். நன்றி உங்கள் ஆதரவோட. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி டைரக்டர் ஹரி உத்ரா படத்தில் இது என்னோட 2வது மூவி. கல்தான்னு ஒரு இதில் பண்ணியிருப்பேன். தென் மூவின்னு பார்த்தா இது என்னோட 3வது மூவி. இப்போ வர காலகட்டத்தில் படங்கள்னு பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு. காமெடி ஆக்டர்லாம் ஹீரோ ஆக்ஷன் அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து இந்த படம் ஜாலியாக பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட். நல்லாயிருக்கும். ஃபேமிலி ட்ராமா. எனக்கு நர்வஸாக இருக்கேன், என்ன பேசுறது தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மீடியா முன்னாடி பேசி. ஸோ தேங்க்யூ. உட்காருங்க தம்பி.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அரிவுத்திரா வந்து எனக்கு நெருங்கிய நண்பன், சொல்லப்போனால் தம்பி மாதிரி. தெருநாய்கள்னு ஒரு படம் அவர் கூட நடித்தேன். கல்தான்னு ஒரு படம் நடித்தேன். ஒர்க்கும் வந்து நல்லா சின்சியரான ஒர்க்காக இருக்கும். ஒரு படத்தில் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவாப்புல. இந்த படம் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காப்புல. இதில் வந்து நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, அண்ணா ஒரு ரோல் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்டா தம்பி அப்படின்னேன். ஏன்னா ஒரு நண்பர்கள் வெற்றி அடையும் போது நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில் அரிவுத்திரா படம் பண்ணும்போது அந்த படத்தை எப்படி போய் சேர்க்கணுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவார். இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் கதையின் நாயகனாக நடிக்கக்கூடிய தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட நடிக்க போகிறேன், சந்தோஷம். அப்புறம் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்கள்மா. அவர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மேனப்பா சாருக்கு நன்றி, கூல் சுரேஷ் நண்பருக்கு நன்றி, சென்ராயன் ஆல் டீம்ஸுக்கும் தேங்க்யூ. இந்த படத்தை நடிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூண்ணா. ஓகே வாங்க உட்காருங்க. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இன்றைக்கி மாஸ்டர் பிளான் இந்த படத்தோட பூஜையை வந்து நீங்கள் வந்ததுனால இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக எடுப்போம். இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக நல்ல படத்தை நீங்கள் என்றைக்குமே கைவிட்டதே இல்லை. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக இருக்கும். ஹரி சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர் டைரக்டராக நான் அவரை பார்த்ததில்ல, பட் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவரை. இந்த டீமுக்குள்ளே நான் வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம். இதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். நடிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.